சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் வரும். சில தோல்விகள் மூலியமா சில படிப்பினைகள் வரும். சில ஏமாற்றங்கள் மூலியமா சில ஏற்றங்கள் வரும். இதுதான் நிதர்சன உண்மை. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் வெறும் தோல்வியா, வெறும் இழப்பா, வெறும் அவமானமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை. கண்டிப்பா தோல்விகள் இருக்கு, இழப்புகள் இருக்கு, அவமானம் இருக்கு. ஆனா அது மட்டும் நடக்காது. ஒரு தோல்வியை கொடுத்து மறுபடியும் வெற்றி வரப்போகுது. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆன உடனே, அதாவது மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போறாரு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2க்கு குரு பயிற்சி ஆயிடும். குரு பயிற்சி ஆனவுடனே உச்சம் பெற்ற குரு கடகத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் சுபத்துவம் அடைவார். அந்த ஒரு ஆண்டு காலம் குரு பகவான் ஒரு ஆண்டு கடகத்தில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு தோல்வி வந்து மறுபடி வெற்றி வரும். ஒரு பிரச்சனை வந்து அது சரியாகி நல்ல நிலைமை வரும். ஆரோக்கியம் நிறைய இம்ப்ரவைஸ் ஆகக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும். ஆனா அஷ்டம சனி காலகட்டத்துல இந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய திருப்பங்கள் வாழ்க்கையில நடக்கும்.